பள்ளி காலம் நம் வாழ்வின் வசந்த காலம் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு மறக்க முடியாத பள்ளி பருவத்தை நினைவு கூறும் வகையில் கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 78-79ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் நண்பர்களாக சந்திக்கும் நிகழ்வு அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள், அவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த சக நண்பர்களை பார்த்து ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களிடம் முன்னாள் மாணவர்கள் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து 105 வயதான வையாபுரிக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதனையடுத்து தங்கள் கல்வி பயின்ற வகுப்பறையில் முன்னாள் மாணவர்கள் அமர்ந்து அவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை பாடம் கற்றுத்தர சொல்லி தங்களது பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர். அப்பொழுது முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டு அதை நிவர்த்தி செய்த சம்பவத்தையும் மாணவர்கள் நினைவு கூர்ந்தனர். 45 ஆண்டுகளுக்கு பின்பு மாணவர்களை சந்தித்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவு பரிசுகளையும் முன்னாள் மாணவர்கள் வழங்கி மகிழ்ந்தனர். இது குறித்து முன்னாள் மாணவர்கள் கூறும்போது, 10 ஆண்டு கனவு இது. நானும் பூம்பாவை, என்னோட ஃப்ரெண்டு பூம்பாவையும் ஒரு ட்ரெயினில் போகிறப்ப சந்திச்சப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் காரணம். விதை போட்டவ பூம்பாவை. நேற்று வரலையும் நான் எந்திரிச்சு உட்கார முடியல. இன்னைக்கு என் நண்பர்கள்லாம் பார்த்தா தான் எனக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. நான் எழுஞ்சி இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள். இந்த கலையரங்கத்தில் முதல்ல ஹைஸ்கூல் வர்றப்ப இங்கே வந்து உட்காந்தப்ப சரஸ்வதி டீச்சர், எங்கள் கிளாஸ் டீச்சர். அப்போ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஸ்கூல் பில்டிங், நாங்கள் வந்து கூரை கட்டடத்தில் தான் இருந்தோம். இந்த மாதிரி பில்டிங்கே கிடையாது, வெறும் கூரை கட்டடம், மரத்தடியில் இருந்தோம். இன்னும் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகள் செய்யுது மக்களுக்கு. ஆனால் அதை வந்து சரியானபடி பொதுமக்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை. இனிமேலாவது வரக்கூடிய சந்ததிகள் வந்து நம்மளுடைய அரசாங்க பள்ளிகளை படிக்கணும், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அந்த சலுகைகளை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.